Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics exercise 4.5 okay inverse trigonometry functions chapter 4 அதற்கான exercise 4.5 பயிற்சி 4.5 first sum okay கான்செப்ட் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோ ஓகே ரைட் first sum first find the values of அப்படின்னு கேட்டிருக்கு sin inverse of cos pi அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் sin pi அப்படின்றது 0 sin 2 pi அப்படின்றது 0 அப்படியே வந்தோம்னா sin any pi சைனுக்கு எண்ணுக்கு எந்த 1 2 3 இன்டிஜர் எது போட்டாலும் சரி என்னது தான் n belongs to z 0 தான் cos pi minus 1 cos 2 pi plus 1 இப்படி மாறி மாறி வரும் அப்போ ஜென்ரல் எழுதுனோம்னா cos n pi equal to minus 1 whole power n belongs to z அப்படின்னு அர்த்தம் புரியுதான் இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ஓகே அப்போ இப்போ cos பைக்கு என்ன வந்துடும் நம்மளுக்கு cos பைக்கு மைனஸ் 1 அப்படின்றது கான்செப்ட் தான் இருக்குது இது ஒன்று கீழே ரைட் cos 2 pi plus 1 அப்போ sin inverse of 1 cos pi minus 1 அப்படின்னு அர்த்தம் அப்போ sin inverse of மைனஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம் இதுவும் புரிஞ்சுக்கிறணும் ஓகேங்களா அப்போ இது என்ன ஆகும் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 சைனில் வந்து 1 எதுக்கு வரும் 90 டிகிரிக்கு வரும் அப்போ பை பை 2 அப்படின்னு அர்த்தம் புரியுதா அப்போ பை பை 2 பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2ன்ற அந்த ரேஞ்சுக்குள்ளே அடங்கும் சரியா மறந்துடாத ரைட் செகண்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டில் செகண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு tan inverse of sin minus 5 pi by 2 அப்படின்னு வருது minus 5 pi by 2 அப்படின்ட்டு வருது ஓகே ரைட் நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் sin மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா sin மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா யூ நோ தட் ரைட் அப்போ tan inverse of மைனஸ் சைன் 5 pi by 2 அப்படின்னு வந்துடும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து tan inverse of மைனஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் tan inverse of எக்ஸ் அப்படின்னு அர்த்தம் புரியுதா சொல்கிறது அப்போ இதையும் வெளியே எடுத்துடலாம் மைனஸ் tan inverse of சைன் தெரியல சொல்கிறது சைன் 5 pi by 2 அப்படின்னு அர்த்தம் 5 pi by 2க்கு வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும் சரியா 5 by 2க்கு தெரிஞ்ச சைன் 5 pi by 2க்கு தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய முடியும் மூவ் பண்ண முடியும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்க அதுக்கு ரைட் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 5 pi by 2னா என்ன வரும்டா தம்பி 5 × 90 அப்போ 45 450 அப்போ 360 ப்ளஸ் என்ன பிரிச்சுக்கலாம் 19 பிரிச்சுக்கலாம் அப்போ சைன் ரைட் இதுக்கு ஆன்சர் 5 by 2க்கு ரைட் என்ன வரும் அப்படின்ட்டு பாரு ஒரு ரவுண்டு போய் ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு போகுது அப்போ பாசிட்டிவ் ஆல் சில்வர் டீ கப்ஸில் சைன் பாசிட்டிவ் தான் இது ஈவன் டிகிரி மாறாது அப்போ சைன் 90 அப்படின்னு வரும் சைன் 90னா என்ன வந்துடும் 1 வந்துடும் அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு வருது அப்போ மைனஸ் 5 by 4ன்னு வருது இது பிலாங்ஸ் டு அதில் கரெக்டு தான் இதில் டேனில் வந்து ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் 5 by 2 ப்ளஸ் 5 by 2 ஆனால் ஓப்பன் இன்டர்வலில் மைனஸ் 5 by 2 ப்ளஸ் 5 by 2 வரத்தானே செய்யும் ஓகேங்களா பார்த்து நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோ இந்த 5 pi by 2க்கு வேல்யூ வந்து நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும் பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு ஆல் சில்வர் டீ கப்ஸில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஓகே பொறுமையாக நிதானமாக பாரு இந்த சைன் 5 by 2க்கு ஆன்சர் இதெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்து செய்யணும் அவசியம் இல்லை நீ எப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆன்சர் எடுத்துட்டான்னு சரி இல்லை சில எழுதி காமிச்சிக்கோ அந்த இடத்த குட் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு ஃபஸ்ட்டில் தேர்டு என்னடா சப்பி சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டில் தேர்டு என்ன கொஸ்டின் இருக்கா பார்த்துக்கோ தேர்ட் கொஸ்டின் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5 ஓகேங்களா ரைட் இதில் சைன் கேன்சல் ஆச்சுன்னா 5 வந்து அந்த இன்டர்வலில் இருந்தால் தான் எந்த இன்டர்வல்னா மைனஸ் 5 by 2 ப்ளஸ் 5 by 2ல் இருந்தால் தான் நம்ம அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு 5ன்னு போடலாம் பட் வந்து ரெண்டுமே என்ன செய்யாது இன்டர்வலுக்குள்ளே இருக்காது 5
அப்போ இன்டர்வல்குள்ளே இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் சைன் 2π மைனஸ் 5 நான் வச்சுக்கோ, இதுதான் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ இதில் மைனஸ் உள்ளே கொண்டு போனோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் மைனஸ் ஆஃப் 2π மைனஸ் 5 அப்படின்னு அர்த்தம். இப்போ ஈக்குவல் டு இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் 2π மைனஸ் 5 அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 5 மைனஸ் 2π அப்படின்னு வந்துடும். 5 மைனஸ் 2π அப்படின்றது பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 ப்ளஸ் π/2 க்ளோஸ்டு ப்ராக்கெட். இதுதான் இதோட அர்த்தம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சுக்கோ. இந்த இடத்துல நீ தான் யோசிக்கணும். 2π மைனஸ் 5 அதாவது 2 × 3.14 பெருக்கி பார்த்து அதை நீ கொண்டு வந்தாலும் சரி. ஏன்னா நம்மளுக்கு வந்து டொமைன் வந்து -1 to என்னது +1 தான். இதுக்குள்ளே தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும். இல்லை சைன் இன்வர்ஸ் ஆஃபுக்கு டொமைன் அப்படின்றது ரேஞ்ச் அப்படின்ற சைனுடைய டொமைன் வந்து -π/2 ப்ளஸ் π/2. சைன் இன்வர்ஸுக்கு வந்து அது ரேஞ்சாக மாறிடும். அதுக்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷன் அடங்கணும். அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். சரியா? மறந்துடாத, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. ஓகே, குட். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் கிவன் என்ன கேட்டிருக்கு? செகண்டில் ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, குட். இதை வந்து நம்ம இதை சைன் இன்வர்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த இடத்த சைன் இன்வர்ஸ்னு சேஞ்ச் பண்ணோம்னா சைன் அடிச்சுட்டு பிலாங்ஸ்டுன்னு சொல்லி அந்த இன்டர்வல்குள்ள ஆன்சர் வருதான்னு பார்த்துடலாம். எந்த இன்டர்வல்குள்ள சைன் வெளியில் இருக்குது, வெளியில் சைன் இருந்துச்சுன்னா நம்ம கிடைக்கக்கூடிய டொமைன் எதுக்குள்ளே இருக்கணும்? கிடைக்கக்கூடிய டொமைன் மைனஸ் π/2 to ப்ளஸ் π/2 கிடச்சிச்சின்னா ஓகே. ஓகே, ரைட். அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதை நான் கான்செப்டை மாற்றுறேன். என்ன மாற்றுறேன் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு பை 1ன்னு வேணால் வச்சுக்கோ. அப்போ இது வந்து எடுத்தோம்னா ஆப்போசிட் பை என்ன வந்துடும்? ஹைபார்டனஸ்க்கு வந்துடும். ஹைபார்டனஸ் 1 இந்த ஆங்கிள் வேணால் ஃபிட் பண்ணிக்கோ. தீட்டா வந்து என்னது? 1 மைனஸ் எக்ஸு ஆப்போசிட்டு, சாரி தப்பாக சொல்லிட்டேன், அட்ஜசன் பை ஹைபார்டனஸில் காசில் அட்ஜசன் பை ஹைபார்டனஸ் அப்படின்னு சொல்லி இங்கே தான் வரணும். 1 மைனஸ் எக்ஸு இங்கே 1 வந்துடும். அப்போ நம்ம வந்து ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? பித்தாகரஸ் தியரப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கோ. பித்தாகரஸ் தியரப்படி சொன்னோம்னா ஏசி ஹைபார்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன் ஸ்கொயர். ஓகே, ரைட். ஏசி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், இது ஏபி ஸ்கொயர் தெரியாது, ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா 1 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஓகே, நான் வந்து இந்த அட்ஜசன்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். அப்போ ஏபின்னு போட்டோம்னா 2x மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம், ரூட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா சைன் இன்ட்டு நம்மளுக்கு தேவை சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் பை ஹைபார்டனஸ் ரூட் எக்ஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் இது 1 அப்படின்றதான் இங்கே இதனுடைய அர்த்தம். புரியுதா? அப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. சரியா? இந்த ஏக்கு இப்போதான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, குட். இது வந்து சைடில் ரஃப் ஒர்க்காக போட்டு இது வேணும், ஒரிஜினல் எழுதணும், ரைட் பண்ணணும். ரைட் பண்ணு, விட்டுறாத நீ வாட்டில். ஏன்னா நான் வந்து பித்தாகரஸ் தியரப்படி செஞ்சுருக்கேன். ஹைபார்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் சொல்லி செஞ்சு ஏபி கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? புரியுதான்னு பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. ரைட். செகண்டு காட் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப்
3/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. இதில் ஒரு கான்செப்டில் ஏதாவது ஒன்று மாற்றி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா 5/2ன்னு போட்டுடலாம், ரெண்டு ஒன்றா இருந்தால். அப்போ ரெண்டு வேறு வேறையாக இருக்குது. நான் ஒன்றா கொண்டு வர்றதுக்கு நான் கான்செப்ட் எடுக்கிறேன். காட் அப்படின்னு எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று மாற்றுவோம். இதை எடுத்துக்கிடுவோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/xன்னு எடுத்தோம்னா இதனை அதுக்கு என்ன வந்துடும், ஆப்போசிட் பை ஹைபார்டனஸ் அப்படின்னு வந்துடும். 5 ஆடாது 5. சரி ரைட்டு. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஏபிசி தீட்டா ஆப்போசிட் 3 ஹைபார்டனஸ் 5. அப்போ என்ன வந்துடும், 5² = 3² ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ கிட்ட வந்தால் 25 - 9 = BC², 16 = BC². அப்போ BC = 4. அப்போ இங்கே அட்ஜஸ்டன் 4 ஆயிடுச்சு. இதை எடுத்து செய்யலை. அப்போ நம்மளுக்கு தேவை காசுன்னு மாற்றணும் அப்படின்னா இதை இப்போ எழுத போகிறத காசுன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்டன் பை என்ன வரும், காசு கண்டுபிடிக்கிறேன். காசு இன்வர்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டன் கண்டுபிடிச்சா என்ன வந்துடும், 4/5 அப்படின்னு வந்துடும். காசு இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ்ஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அப்போ நான் சொன்னபடி இது ரெண்டு ஒன்றா இருக்கனால இதுக்கு ஆன்சர் இதை யூஸ் பண்ணுறேன். 5/2 அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ காட் 5/2 அப்படின்னு அர்த்தம். காட் 5/2 அப்படின்றதுக்கு காட் 90னா 1/tan 90ன்னு அர்த்தம். tan 90னா 1/∞ 0ன்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. இதுதான் இங்கே கணக்குடைய அர்த்தம். இதெல்லாம் நம்ம செய்யணும். செஞ்சு உள்ளே கொண்டு வரணும். நான் சைடில் செஞ்சுருக்கேன், நீ உள்ளே கொண்டு வந்துரு. புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ, நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோ. இதை எடுத்துகிட்டு நான் இங்கே கொண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துருக்கேன். புரியுதா? அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் = 5/2 அப்படின்றது கான்செப்ட். அதை வச்சு நான் ஆன்சர் எடுத்திருக்கேன். வெரி குட். நெக்ஸ்ட்டு செகண்டு. இது தேர்டில் செகண்டு. ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு கொஸ்டினில்? இந்த கொஸ்டின் நம்பர் தேர்டில் செகண்டு. கொஸ்டின் நம்பரை மாற்றி போட்டிருக்கேன், பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக கொஸ்டினை வாட்ச் பண்ணிக்கோ. கொஸ்டின் நம்பரை மாற்றி போட்டிருக்கேன், பார்த்துக்க. நான் அதில் தூக்க வரிச்சல் ஏதாச்சும் செஞ்சிட போகிறேன். ஓகே, குட். நான் ஒரே கான்செப்டாக உள்ளது மாதிரி எடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லையில் பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. குட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் செகண்ட். அந்த கான்செப்ட் வைஸாக எடுத்து செய்கிறனால மாற்றி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ரைட். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 = சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16/65. ரைட். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஏதாவது ஒன்றை மாற்றிக்கலாம், உன்னுடைய விருப்பம். ABC தீட்டா காஸ் 12/3 எடுத்துக்கிறவா, காஸ் 12/13 எடுத்துக்கிறேன். இன்வர்ஸு இதை எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள அட்ஜஸ்டன்ட் 12, ஹைபார்டனஸ் 13. அப்போ 13² = 12² ப்ளஸ் AB² பை பித்தாகரஸ் தியரப்படி டைரெக்டாக எழுதிட்டேன். 169 - 144 = AB². ஓகேங்களா? 25 = AB². அப்போ 5 = AB அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அது ஆப்போசிட் சைடு. இப்போ நமக்கு தேவை சைன்.
சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ன்னு எழுதிட்டேன். இந்த காஸ் இன்வர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதை எடுத்து செஞ்சனால சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு எழுதையில் 3/5ன்னு வந்துடும். சரியா சொல்கிறது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சாரி, இதுக்கு என்ன வரும், நான் மாற்றி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரீப்ளேஸ் பண்ணையில் மறந்துடாமல் என்ன வந்துச்சு, 13 வந்துச்சு. சரி ரைட்டு. அப்போ 5 வருது ஏபி. அப்போ இதுக்கு வந்து நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன எடுத்துக்கலாம், 3/5 இருக்குது. இதை எடுத்துகிட்டு வரையில் 13 12 வருமா, 5/13 எப்படி வரும், பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. சரி, அதே மாதிரி இதை எடுப்போம்டா, நான் வேறு ஆங்கிளில் செஞ்சு பார்ப்போம். இதை எடுப்போம். இது ஒரு ட்ரையாங்கிளாக போட்டு அதை பிரித்து என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏபிசின்னு போடுறேன். ஆனால் இது வந்து சைன் சொல்கிறனால, இதுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப்ன்றதுனால 3/5 அப்படின்னா ஆப்போசிட், இது 5 ஹைபார்ட்னஸ், இது ஆப்போசிட்டு. அப்போ 5 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ரொம்ப போச்சுன்னா 4 வந்துடும். டேரெக்டாக நான் போட்டேன் சம்மில். அப்போ வந்து நம்மளுக்கு இதில் எடுத்து டேன் மாற்றிட்டு போவோம். டேன் நம்மளுக்கு தெரிஞ்சதில் ஃபார்முலா, அதில் கொண்டு போவோம். அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னா ஆப்போசிட், இது எடுக்கையில் ஆப்போசிட் 3/adjacent 4 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப்னு எடுக்கிறோம். இந்த காஸ் இன்வர்ஸ் எடுக்கையில் ஆப்போசிட் 5. சரியா? பை என்ன வந்துடும், 12 வரும். ரைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். எடுத்து செஞ்சுட்டு வரேன். ரைட் ஹேண்ட் சைடு வரதான் பார்ப்போம். இப்படி செய்வோம். அப்போ டேன் அதாவது தெரியுமில்ல நம்மளுக்கு, வி நோ தட் அப்படின்னு எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 + xy அப்படின்னு வரும். xy 1 விட பெருசாக வருமா, சிறுசாக வருமா, -1 விட பெருசாக வரணும். -1 விட பெருசாக வரணும். ப்ளஸ் இருக்குனால இங்கே -1 வரக்கூடாது. -1 விட என்னது, பெருசாக வரணும். சரி ரைட்டு. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் 3/y 5/12 1 ப்ளஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே என்ன வந்துடும், 3/4 5/12. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் நான் 12 போட்டோம்னா 3 9 - 5 ஹோல் டிவைடட் பை ப்ளஸ் 3 15/4 48. ரைட்டு. tan இன்வர்ஸ் ஆஃப் 9/5/12 அடிக்கலாம். 3 5 3 15 3 16 3 48. அப்போ 16 + 5 21/16 அப்படி ரெசிப்ராக்கல் பண்ணால் tan இன்வர்ஸ் ஆஃப் 4/12 × 16/21 அடித்தோன்னா 3×12 அடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்ன வருது, tan இன்வர்ஸ் ஆஃப் 16/1 3 3 2 3 63ன்னு வருது. சரிதானா? ரைட்டு. இதுலேருந்து எடுத்துட்டேன். எப்படி வேணாலும் செய்யுங்கடா, உங்கள் விருப்பம்டாமா. இதை வந்து எப்படி வேணாலும் செஞ்சுட்டு வரலாம், உன்னுடைய விருப்பம். இப்போ இதுக்கு நான் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு எடுத்தேன்னா எனக்கு சைன் கேட்டிருக்கு. சரியா? இது தீட்டா, இது ஏ பி சின்னு வச்சுக்கோ. டேன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட்டு 1663, ஆப்போசிட்டு அட்ஜசன்ட்டு 1663. அப்போ இதுக்கு எடுத்தோம்னா ரெண்டையும் கூட்டி எடுக்கணும். 16 ஸ்கொயர் + 63 ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். சரிதான் நான் சொல்கிறது? அப்போ என்ன வரும், 4225 வரும். கூட்டினோம்னா 4225. சரியா? அதை வெளியே எடுத்துட்டோம்னா 65. அப்போ இங்கே எழுதையில் சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு எழுதுகிறோம். ஆப்போசிட் 16/65. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இது ஃபுல்லாக ரஃப் ஒர்க் மாதிரி கொண்டு வந்து ஆன்சர் எடுத்திருக்கேன். எப்படி வேணாலும் செய்யலாம். tan இன்வர்ஸ் மாற்றி எழுதுனா சிம்பிளாக வர்ற மாதிரி இருக்குன்னா அப்படி செய்கிறேன். நீ எப்படி வேணாலும் மாற்றிக்க, உன்னுடைய விருப்பம். ஓகேங்களா சொல்கிறது? ரைட். இதே மாதிரி 4th ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. 4th ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. tan இன்வர்ஸ் ஆஃப் 2/, ஒரே கான்செப்டில் கொண்டு வர மாதிரி கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால சொல்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கூல் டியூஷனில் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தேன்ல அது மாதிரி, ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஒரே கான்செப்டில் கொண்டு போ. அப்போ இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணுவோமா, எக்ஸு இது ஒய்.
அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா எழுதுகிறேன் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன சரியா என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இதை யூஸ் பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2/11 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 7/24 ரெண்டையும் அப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ப்ராக்கெட் 2/11 ப்ளஸ் 7/24 ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் இன்ட்டு 2/11 7/24. ஓகே குட். அடுத்து tan இன்வர்ஸ் ஆஃப் அப்படியே போகிறேன் ரெண்டையும் பெருக்கி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடு 11 இன்ட்டு 24 24 இன்ட்டு 2 48 ப்ளஸ் 77 ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் 7 2 சார் 14 இதுலேயும் பெருக்கி எடுத்தோம்னா 11 இன்ட்டு 24ன்னு வரும் பை கீழே 11 இன்ட்டு 24ன்னு வரும். ஏன் சார் நீங்கள் பெருக்கல அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டே அடிச்சிடலாம் அதுக்காண்டி. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 48 5 15 5 11 12 125 பை 24 இன்ட்டு 11 என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்க. இது வந்து 14 வருது சரிங்களா சொல்கிறது. இதில் என்ன வருது 14னா 224 11 14 12 4 2 6 2 4 264ன்னு வருது. அப்போ அடிச்சுக்கோ tan இன்வர்ஸ் ஆஃப் 125 பை 250 அடித்தா 1/2ன்னு வருது. tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு வருது ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஓகேயா ஈஸியாக வருது பாரு சிம்பிளஸ்ட்டாக. அப்போ அந்த ஃபார்முலா சைன்லேயே இந்த மாதிரி கணக்குள்ள பெரும்பாலும் டேனில் கொண்டுற மாதிரி கொண்டு வாங்க. இதே கான்செப்டை பிடிச்சி கொண்டு வா சரியா சொல்கிறது. பொறுமையாக நிதானமாக எக்ஸ்ஒய் கிரேட்டர் தான் 1 இருக்கணும். மைனஸ்னால் ப்ளஸ்ஸாக இருக்கணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருக்கணும். இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு பார்த்துக்கோ பொறுமையாக. ரைட். இதே மாதிரி தேர்ட் கொஸ்டினில் நம்ம பொறுமையாக செய்வோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருந்துச்சுன்னு பாரு. ஓகேயா விட்டுருந்தேன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ப்ராக்கெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 இது ஒரு ப்ராக்கெட் இது ஒரு ப்ராக்கெட் இதுக்குள்ளது இது. இப்போ பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் சைன் √3/2 அப்படின்னா என்ன வரும். சைன் √3/2னா சைன் 60க்கு வந்து √3/2. அப்போ இது வந்து π/3ன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு π/3. ஓகே குட். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் π/3. ரைட்டு. பொறுமையாக ஒன்று க்ளோஸ் பண்ணு. காசு தானே இருக்குது சாரிடா காஸ் தான் இருக்குது ரைட். காஸ் 5/3 காஸ் 5/3 என்னடா தம்பி காஸ் 5/3 காஸ் 60 காஸ் 60க்கு வந்து சைன் 30 1/2. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 30 டிகிரினா π/6 அப்படின்ட்டு ஆன்சர் சரியான்னு பார்த்துக்கோ. ஓகே அவசரப்பட்டுறாமல் பொறுமையாக நிதானமாக சரி பண்ணிக்கோ. அவசரப்பட்டுறாமல் சரி பண்ணிக்கோ. ஏன்னா ஆன்சர் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. மாடல் இது செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு π/6 ஓகே பிலாங்ஸ் டு எழுதுனா எழுதிக்கலாம். ஏன்னா இன்வர்ஸ்ன்னு சொல்கிறனால அதுக்குள்ளே வர்றது என்ன ரைட். பிலாங்ஸ் டு சைன் இன்வர்ஸ்க்கு எதில் வரணும் ஆன்சரு -5/2 +5/2 இன்டர்வல்குள்ளே தான் வரணும். ரைட். செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. காட்டு தானே இன்வர்ஸ் இல்லைல்ல. ரைட். காட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இருக்குது. நான் உன்ட்ட சொன்ன மாதிரியே டேன் இதை கண்டுபிடிச்சிக்கடா தம்பி. அதை கண்டுபிடிச்சினா ஈஸியாக வந்துடும்டா தம்பி. தீட்டா போட்டுக்க. சைனுக்கு ஏதாவது ஒன்று மாற்றுவோம். 4 வந்து ஆப்போசிட் 4 இது அட்ஜஸ்ட் ஹைபார்ட்னஸ் 5ன்னு வச்சுக்க. 25 - 16 சரியா. அப்போ என்ன வந்துடும் 25 - 16 9 3. அப்போ இங்கே இருந்து நான் இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரைட். அப்போ காட் இன்ட்டு பார்த்துக்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ்ஸு இதுக்கு வந்து காசு கண்டுபிடிச்சோம்னா
காசுக்கு வந்து என்ன வரும், அட்ஜசன்ட் 3/5. அப்போ காஸ் இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் என்ன வந்துடும், π/2. ரெண்டு ஆங்கிள் ஒன்றா இருந்தால் இதை யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. சரியா? அப்போ யூஸ் பண்ணையில் இதுக்கு காட் π/2 அப்படின்னு வந்துடும். காட் 90 என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். சரியா? மறந்துடாத. டேனுக்கு அதே மாதிரி அடுத்த செட்டு, மூணாவதுல 3, தேர்டில் தேர்டு, tan இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இருந்தாட்டாலும் மாற்றி பார்ப்போமா, இன் ட்ரையாங்கிள். சரியா? டேனு காட்டுன்னு வந்தால் பை வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் பை வரும். அதான் ஒன்றை மாற்றுற மாதிரி பாரு. அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இதில் வந்து இப்போ காட்டை வந்து மாற்றுறோம்னா ஏதாவது ஒன்றை மாற்றிக்கோ. எதை மாற்றலாம், ஐடியா பண்ணு. செகண்ட் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் 3x - 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த tan இன்வர்ஸ் வந்து நான் இங்கே கணக்கில் எடுத்திருக்கேன், இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஆப்போசிட் அட்ஜசன்ட்னு எடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு பித்தாகரஸ் தியரப்படி போட்டு நான் இதில் வந்து ஹைபாட்டனஸ் இந்த கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கண்டுபிடிச்சிட்டு இப்போ டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். காஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். காசுன்னு சொல்கிற அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ் இதை வச்சு இந்த எழுதியிருக்கேன்ல, இதை கண்டுபிடிச்சதை இங்கே அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கணக்கில் வந்து சைன் இன்வர்ஸ் எடுத்து ஆப்போசிட் பை இந்த 2 கிராஸ் பண்ணிக்க, 2 கிராஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த எடுத்து ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ் போட்டு அட்ஜசன்ட் கண்டுபிடிச்சி வச்சுட்டு tan இன்வர்ஸுக்கு மாற்றுறேன். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதிட்டு அடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக. ஓகே. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இனிமேல் வர்ற கணக்கு ஃபுல்லாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 5 மார்க். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். தொடர்ச்சியாக வருது, கவனமாக பார்த்துக்கோ. சொல்லிட்டேன். நிதானமாக இது பண்ணிக்க. ப்ரூவ் தட்னு கொடுத்துருக்கு. tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் tan இன்வர்ஸ் இசட் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் xyz ஹோல் டிவைடட் பை 1 minus xy minus yz minus zxன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு எடுக்க போகிறேன். 2 ஃபார்முலா. tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் xyன்ற ஃபார்முலா வச்சு செய்ய போகிறேன். xy கிரேட்டர் than 1. இதே இது இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா மேலே மைனஸ் வரும். சரியா? கீழே என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி xy லெஸ் தேன் -1 அப்படின்னு வரணும். -1 விட சிறுசாக வந்தால் தான் நான் செய்ய முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோ. செஞ்சேன், மறந்து வச்சேன்.
ஓகே, நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன், எடுத்துக்கிறேன். tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் tan இன்வர்ஸ் இசட் அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டை க்ளோஸ் பண்ணுறேன். இது ரெண்டையும் இந்த ஃபார்முலா படி. அப்போ ஃபஸ்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ்ஸு tan இன்வர்ஸ் ஆஃப் இசட். இப்போ இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ண போகிறேன்னா இமேஜினேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது வந்து எக்ஸு, இது இசட் வந்து ஒய்னு அர்த்தம். அப்போ முதல்ல ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு பை போட்டு ரெண்டையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். பை போட்டுட்டு 1 மைனஸ்ன்னு போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த இமேஜினேஷனை கற்பனை பண்ணி எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அப்போ பார்த்து நிதானமாக செய்யணும். ரைட், இப்போ நிதானமாக செஞ்சுக்கோ. tan இன்வர்ஸ் ஆஃப் அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோ. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இசட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மேலே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ் இசட்டு, அடுத்து உள்ளே கொண்டு போனால் மைனஸ் எக்ஸு ஒய் இசட்னு வந்துடும். பை வந்து 1 மைனஸ் எக்ஸு ஒய்ன்னு வந்துடும். சரியா? அடுத்து ஹோல் பை போடுறேன். போட்டு மேலே இதை கிராஸில் கொண்டு போனால் 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். இப்போ ரெசிப்ராக்கல் பண்ணால் இந்த டினாமினேட்டர் ரெண்டு கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கோ அதை ஒரு மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் வரும். அப்போ மேலே உள்ளது என்ன இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோ. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்னு வரும். கீழே வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் எக்ஸ் அப்படின்ட்டு வரும். மைனஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் ஒய் மாறி மாறி வரும். பார்த்துக்கோ. எக்ஸ் இசட் எக்ஸ்ஒய்செட்டு கரெக்டாக கீழே இது எக்ஸிசெட்டு ஒய்இசெட்டு எக்ஸிசெட் ஒய்இசெட் அப்படின்னு வரும். சரியா? இதுதான் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது. பார்த்துக்கோ. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். வெரி குட். நெக்ஸ்ட்டு 6th சம். பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. டக்கு டக்குன்னு செய்கிறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டுறாது. முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அவ்வளோவும் 5 மார்க் கொஸ்டின்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க். ரைட். tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் tan இன்வர்ஸ் இசட்டு ஈக்குவல் டு பைன்னு எடுத்துட்டு, சரியா, எடுத்துட்டு ஸோ தட்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு வா. tan இன்வர்ஸ் எக்ஸு எடுக்கிறேன். tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துட்டேன். ப்ளஸ் tan இன்வர்ஸ் இசட் தனியாக இருக்குது ஈக்குவல் டு பைன்னு எடுத்துட்டேன். ரைட்டு. இப்போ இது ரெண்டையும் எடுக்கணும் அப்படின்னா இல்லை நம்ம அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எழுதுகிறேன், பரவாயில்ல. tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு ஹோல் பை 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு இசட் அப்படின்னு எழுதிட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு பைன்னு எழுதிக்கிறேன். இது அட்ஜஸ்ட் பண்ணோம்னா tan எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஒய் கீழே உள்ள டினாமினேட்டர் தேவையில்லை, கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே இதை கிராஸ் பண்ணி கொண்டு போனோம்னா 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதிக்க. டினாமினேட்டர் தேவையில்லை, கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு பை. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு எழுதுகிறேன். மேலே உள்ள நியூமரேட்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு உள்ளே கொண்டு போனோம்னா மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்டு பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் எக்ஸ் மைனஸ் இசட் ஒய் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு பை. இப்போ இதிலிருந்து நீ இங்கிட்டு டேன் பை அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்டு சரியா பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் எக்ஸ் மைனஸ் இசட் ஒய் ஈக்குவல் டு டேன் பை அப்படின்னு அர்த்தம். டேன் பை மீனிங் வந்து என்ன வந்துடும்? 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட். இதுதான் ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு.
இல்லை எனக்கு அந்த 5th ஃபார்முலா எனக்கு தெரியும் சார் அப்படின்னா ஓகே, டக்குன்னு எடுத்து நீ செஞ்சுட்டு போயிரு. அந்த 5th சம்மோட ரிசல்ட்டை யூஸ் பண்ணி செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 7th சம். நெக்ஸ்ட்டு 7th சம் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக போடுவாங்க, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. ரைட். tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் 2x by 1 minus x ஸ்கொயர் என்ன சரியா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3x minus x cube by 1 minus 3x ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதில் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் 1√3 அப்படி 1/√3 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கு. சரி, ரெண்டு எடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் 2x by 1 minus x ஸ்கொயர் எடுத்திருக்கேன். சரியா, 2a by x = cos θ போட்டால் கொண்டு வந்துடலாமா? சரி, வேண்டாம். tan இன்வர்ஸ் எக்ஸ்னா tan இன்வர்ஸ் ரெண்டு கடையில் ப்ளஸ் இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் 2x by 1 minus x ஸ்கொயர் ஹோல் பை 1 மைனஸ் இன்ட்டு அப்படின்னு எழுதணும். x இன்ட்டு 2x by 1 minus x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோ. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் குறுக்க பெருக்கணும்னா x இன்ட்டு 1 minus x ஸ்கொயர் ப்ளஸ் 2x டினாமினேட்ரு 1 minus x ஸ்கொயர் ஹோல் பை இது 1 minus 2x ஸ்கொயர் பை 1 minus x ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட் tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த கிராஸ் டினாமினேட்டர் அடித்து விட்டுறலாம். அப்போ எக்ஸு மைனஸ் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 2x பை கீழே அடிச்சு விட்டுரு. இது கிராஸில் போனால் 1 minus x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னு வருது. அப்போ என்ன வரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் எக்ஸ் க்யூப் பை 1 மைனஸ் 3x ஸ்கொயர்னு வருகிறது. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்ட்டுருக்கு. இதில் தட் இஸ் அதாவது ஒன்று எடுத்துக்க, 1 minus 3x = 0ன்னு எடுத்தோம்னா மைனஸ் 3x ஸ்கொயர் = -1 அடிச்சிட்டோம்னா x ஸ்கொயர் = 1/3 எக்ஸ்ன்னு போட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3 அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதில் உள்ள மீனிங். அதுதான் கொடுத்துருக்கான். எடுக்கணும்னா எடுத்து செஞ்சுக்க கீழே உள்ளதை. ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு தான் என்ன சொல்கிறது, மாடுலஸ் எக்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் 1 மைனஸ் 1, அதனால் அப்படி பிரிச்சுருக்கோம். ரெண்டே சேர்த்து எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா ப்ரூவ் பண்ணிக்க. இது வந்து ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, குட். எய்த் ஒன், சிம்பிளிஃபை. சிம்பிளிஃபை மீனிங் சுருக்குக அப்படின்னு அர்த்தம். சரியா, சிம்பிளிஃபைனா சுருக்குகன்னு அர்த்தம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் மைனஸ் ஆடா தம்பி, மைனஸ்ரா, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, இப்போ பொறுமையாக செஞ்சுக்கோ. tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா எக்ஸ் மை ஒய் ப்ளஸ், அதை எழுதுகிறேன், ப்ளஸ் வராது, மைனஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். tan இன்வர்ஸ் எக்ஸு மைனஸ் tan இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய். இந்த ஃபார்முலாவை நான் செய்ய போகிறேன். இது எக்ஸு, இது ஒய். சரி, எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் தாராளம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு மைனஸ் 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 ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை 1 in minus x into x minus y by y into x plus y. ஓகே, டினாமினேட்டர் tan இன்வர்ஸ் ஆஃப் மேலே எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்
டினாமினேட்டர் தேவையில்லை. இதில் இங்கே கிராஸில் கொண்டு போய் டினாமினேட்டர் அடித்த மாதிரி ஆகிக்க. ஒய் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒய் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். புரிஞ்சுக்கோ. டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல இதை கிராஸ் கொண்டு இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ இது என்ன அடிக்கலாமான்னு பாரு. அடிக்க முடியலன்னா கொண்டு வரணும். நான் நம்ம தான் கொண்டு வரணும். என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. ப்ளஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய் கேன்சல். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வருது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வருது. இது வந்து கிராஸில் போகுது. இப்போ உள்ளே போகல. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு அடுத்து இந்த இடத்துல ப்ளஸ்ஸு ப்ளஸ். அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே வந்து என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அந்த ஃபார்முலாவில் தப்பு. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் தப்பு. மைனஸ். ரைட். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம். இப்போ மேலே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வருது. கீழே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வருது. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1. அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1. அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1னா 5/4 45 டிகிரிக்கு தான் வரும் சிம்பிளிஃபைக்கு. ஓகேயா? குட். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்து ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அங்கிட்டு கொண்டு போயிட்டு இந்த ரெண்டையும் டேலி பண்ணியிருக்கேன். ரெண்டு சேர்ந்து டேன் இன்வெர்ஸ் அடிச்சு விட்டேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பாரு. நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கையில் இது 1 ப்ளஸ் 3x². இங்கே என்னது? ப்ளஸ்ஸு. இங்கே என்ன வந்துடும்? ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே என்ன வந்துடும்? ப்ளஸ் 4x² வந்துடும். ப்ளஸ் என்ன வந்துடும்? 4x² வந்துடும். 4x வந்துடும். ப்ளஸ் இங்கே என்ன வந்துடும்? 4x² வந்துடும். ரைட்டு தானே? ஆமாம், 4x² வந்துருச்சு. இப்போ 4x வெளியே எடுத்துருக்கோமா? x² வெளியே எடுக்கோமா? 4x வெளியே எடுத்தோம்னா சரி. இது இப்போ x = 0 எடுத்தோம்னா இங்கே 4x எடுக்க முடியாது. இந்த இடத்துல இருந்து சின்ன ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது, கவனிச்சுக்கோம். ரைட். என்ன கவனிச்சிக்கோ அப்படின்னா 2x தான் எடுக்க முடியும். எடுத்துக்கலாம். 4x² + 2xன்றது அடிக்காமல் செஞ்சு கொண்டு வருவோமா? அடிக்காமல் செஞ்சு கொண்டு வந்தோம்னா ஸோ இது ரெண்டையும் அடிக்காமல் என்ன செஞ்சோம்னா ஆன்சர் வருது. நியூ ஃபேக்டர் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நிதானமாக செஞ்சுக்கலாம். சம்பளத்துக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நிதானமாக செஞ்சுக்கலாம். இப்போ 2x - 1 இன்ட்டு இந்த சைடு வந்தால் 1 + 3x² + 3x. அந்த சைடு போச்சுன்னா 1 - x² + x இன்ட்டு 2x - 1. சரி, இதிலிருந்து என்சரை பண்ணோம்னா 2x - 1 இன்ட்டு 1 + 3x² + 3x மைனஸ் 2x - 1 இன்ட்டு 1 - x² + x = 0. இதில் 2x - 1 வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா 1 + 3x² + 3x. இந்த மைனஸ் உள்ளே போகும். -1 + x² - x = 0 என்று சரியான சொல்கிறது. அது என்ன பாரு? 2x - 1 = 0 தனியாக எடுத்துடலாம். இது +1 - 1 கேன்சல்.